Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் இன்னும் இறைவனுடைய நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் இன்னைக்கு கொண்டு வந்த தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடும் இஸ்லாமும் தமிழும் முஸ்லீம்களும் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் கிட்ட மொழி பற்று இல்லை, தேசப்பற்று இல்லை. பொதுவாகவே அவங்க பார்த்தீங்கன்னா வீடுகளில் கூட தமிழ் ரொம்ப பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய ப்ரேயர்ஸ், பாங்கு, அதுக்கப்புறம் தொழுகையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வேறு ஒரு மொழியை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. மொழி பற்றும் நாட்டு பற்றும் இல்லாதவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இல்லை என்பதை சொல்வதற்காக தான் நான் இன்றைக்கு உங்களிடத்திலே வந்துள்ளேன். பொதுவாகவே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் என்று உண்டு. 30% மட்டும்தான் உருது பேசக்கூடிய மக்கள், 70% மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே நல்ல தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் சில விஷயங்களை தமிழ் முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல சொற்களை நான் உங்களுக்கு இங்கே சில சொற்களை சொல்கிறேன். பூஜா என்று சொல்ல மாட்டார்கள் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள், தொழுகை என்று தான் சொல்வார்கள். அதே போல் விரதம் என்று சொல்வதில்லை, நோன்பு என்று தான், அழகிய தமிழ் வார்த்தை நோன்பு என்று தான் சொல்வார்கள். பாங்குக்கு சொல்லக்கூடிய அந்த அழைப்பொலியை கூட அழைப்பொலி என்று சொல்லாமல் பாங்கு என்று சொல்வார்கள். குருக்கள் என்று சொல்வதில்லை, மார்க்க அறிஞர் என்று தான் சொல்வார்கள். சாங்கியம் என்று சொல்வதில்லை, மார்க்க கடமை என்று சொல்வார்கள். நபிகள் நாயகத்தை கூட இவர்கள் அழகிய தமிழில் பெருமானார் என்று பெயர் சூட்டி அழைப்பார்கள். இன்னும் காலையில் உணவு உண்பதை கூட நாஷ்தா, சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்க பல ஊர்களிலே நான் பார்த்திருக்கிறேன். பசியாறி விட்டாயா என்று கேட்கக்கூடிய தமிழ் முஸ்லிம்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் அது இருக்கிறது. இன்னும் திரைச்சீலை என்று சொல்ல மாட்டார்கள், மரப்பு என்று சொல்வார்கள். கர்ப்பிணி என்று சொல்ல மாட்டார்கள், சூழி என்று சொல்வார்கள். குழம்பு என்று சொல்ல மாட்டார்கள், ஆணம் வைத்தாயா என்று கேட்பார்கள். முதலிலே அரசியலே நபிகள் நாயகம்தான் தன்னுடைய சகாக்களை தோழர்கள் என்று அழைத்தார்கள். அழகிய ஒரு தமிழ் சொல். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வரலாற்றிலே திண்ணை தோழர்கள் என்று நபிகள் நாயகத்துடைய தோழர்களை அழைப்பார்கள். பண்டிகை என்று சொல்ல மாட்டார்கள், ஈகை திருநாள் என்று சொல்வார்கள். அல் குரான் என்ற வார்த்தை கூட திருக்குரான் என்று அழகாக மாற்றியவர்கள் முஸ்லீம்கள். ஆகவே ஹத்தனா என்று சொல்லக்கூடிய சர்க்கம்சிஷன்ஸ், இதை கூட அழகிய தமிழ் வார்த்தை விருத்த சேதனம் என்று சொல்வார்கள். இறைவனுக்கு இணையாக இன்னொரு கடவுளை ஏற்படுத்துவதை கூட இணை வைப்பு என்ற சொல்லை, இணை வைப்பு என்கிற அந்த சொல் பல தமிழ் மக்களுக்கு தெரியாது. இணை வைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். இணை வைப்பு என்று அழகிய வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இன்னும் பள்ளி வாயில் என்று சொல்வார்கள். ஆகவே மொழிப்பற்று இல்லாதவர்களாக ஒன்றும் முஸ்லிம்கள் இல்லை. அடுத்து ஒரு சமுதாயத்தின் மொழிப்பற்றுக்கான அடையாளம் அவர்கள் உருவாக்கிய இலக்கியங்கள். தமிழ் வளர்ச்சி கழகத்தின் முன்னாள் தலைவர் சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் தமிழில் சிற்றிலக்கியங்கள் மட்டுமே வந்திருந்த காலத்தில், அதாவது பிரபந்தங்கள் என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கியங்கள் மட்டுமே இருந்த காலத்தில் காப்பியங்களை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். ஆகவே அந்த காலத்திலேயே காப்பியங்களை உருவாக்கியவர் முஸ்லிம்கள். பொதுவாக காப்பியங்களை உருவாக்கியவர்கள் சமணர்கள் என்ற ஒரு கருத்து உண்டு. 9 காப்பியங்களை மட்டுமே சமணர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் முஸ்லிம்கள் உருவாக்கிய காப்பியங்கள் 14 காப்பியங்கள். காயல்பட்டினத்தை சேர்ந்த சேகுனா புலவர், அவர் ஒரே ஒரு ஆள் மட்டுமே 4 காப்பியங்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் மொழிப்பற்றுக்கான அந்த பற்றுதலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்.
அவர் எழுதிய பாக்களின் எண்ணிக்கை, பாடல்களின் எண்ணிக்கை 14,347. கம்பன் எழுதிய பாக்களின் எண்ணிக்கை வெறும் 12,000. அவர் எழுதியது 14,347. இன்றைக்கும் மரபு கவிதைகளிலே முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள். அதிலே மிக முக்கியமாக இருப்பவர் கவிஞர் காமு ஷரீஃப் அவர்கள். புது கவிதைகளின் பிதாமகர்கள் யார் என்று கேட்டால் முஸ்லிம்கள் என்றுதான் சொல்வார்கள். அதிலே முக்கியமானவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவிஞர் மு மேத்தா, அபி என்கிற அபிபுல்லா, வாணியம்பாடியை சேர்ந்த அப்துல் காதர், இவர்கள் மிக முக்கியமானவர்கள். கம்பராமாயணத்தை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து மேய்ந்தவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், மூக்கு இஸ்மாயில் என்பவர். உங்கள் எல்லோருக்கும் அவரை தெரிந்திருக்கும். சீரா புராணத்தை எழுதியவர் உமரு புலவர். அறிவியல் தமிழில் 8 லட்சம் சொற்களை உருவாக்கியவர் மனவை முஸ்தபா அவர்கள். அறிவியல் தமிழில் 8 லட்சம் சொற்களை உருவாக்கியவர் மனவை முஸ்தபா. தமிழில் சுயமுன்னேற்ற நூல்கள் இதற்கு முன்னோடியாக யார் என்று பார்த்தால் எம்ஆர்என் அப்துல் ரஹீம். அண்ணாவே சொல்லுவார், சுய முன்னேற்ற நூல்களா, எம்ஆர்எம் நூல்களை நீங்கள் படியுங்கள் என்று சொல்வார்கள். ஆகவே சாகித்ய அகாடமி விருதுகளை வாங்கியவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. மெயினா கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் கோப்பை மீரானவர்களும் சாகித்ய அகாடமி வாங்கியவர்கள். சிறந்த பேச்சாளர்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டால் அப்துல் சமத், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏகே அப்துல் சமத் மிகச்சிறந்த பேச்சாளர். தளபதி திருப்பூர் மைதீன் மிகச்சிறந்த பேச்சாளர். ரமணசமுத்திரம் பீர் முகமது என்பவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சட்டசபையே கலக்குபவர். ஆகவே முஸ்லிம்கள் தமிழ் மீதோ அல்லது தமிழ்நாட்டின் மீதோ பற்று அற்றவர்களாக ஒன்றும் இல்லை. அரசியல் நிர்ணய சபை விவாதம் நடந்த பொழுது கூட எந்த மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று கேட்டபோது காயிதமில்லத் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், தமிழ் மொழியை விட ஒரு தொன்மையான மொழி எதுவும் இல்லை, தமிழ் மொழியை நீங்கள் ஆட்சி மொழியாக வையுங்கள் என்று குரல் கொடுத்தார் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். இன்னும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமான பல தமிழ் ஆசிரியர்கள் முஸ்லிம்கள். நான் படித்த பள்ளிக்கூடத்திலே அப்துல் வஹாப் என்றவர் தான் முஸ்லிம் ஆசிரியராக இருந்தார். அவருடைய செய்யுள் அந்த பாடத்திட்டத்திலே வந்தது. அப்படி என்றால் தமிழ் மீது எந்த அளவு இந்த முஸ்லிம்கள் பற்று வைத்துள்ளார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆகவே முஸ்லிம்கள் ஏதோ வேற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அல்லது வெறும் அவர்கள் பெயர்கள் வேற ஒரு மொழியில் வைக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். பெயர்கள் வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்களை வைப்பதிலே இஸ்லாம் ஒன்றும் வெறுக்கவில்லை, மொழியை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, மொழிக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்லுகிறது. இருந்தாலும் ஒரு கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த பெயர்களை தான் அவர்கள் வைப்பார்கள். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டாலின்னு வச்சிருக்காங்கன்னா அது தமிழ் பெயர் கிடையாது, அந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டதுனால அவர் அதை வச்சிருக்காரு. அதுபோல இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள், இந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள், மிகப்பெரிய அறிஞர்களுடைய பெயர்கள், மிகப்பெரிய ஆட்சியாளருடைய பெயர்கள், உமர், அபுபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்கன்னா அதுதான் காரணமே தவிர இஸ்லாம் ஒன்றும் அதற்கு தடை போடவில்லை. ஆகவே இதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்காக நன்றி சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.